நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மேட்சஸோட ரிவ்யூ பற்றி பார்த்து வரோம். இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அணி வந்து ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு சாம்பியன் அணி. அந்த அணி இவ்வளவு தடுமாறுறதுக்கான காரணம் என்ன? எந்த மாதிரியான விஷயங்களை சரி செஞ்சால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டாப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு 5 விஷயங்கள்ல ரொம்பவே தவறு பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 விஷயங்கள் என்ன, அதை சரி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 தடவை கப் வாங்கின ஒரு அணி. இந்த வருஷம் 5 மேட்ச் விளையாண்டுட்டாங்க. அதில் 4 மேட்ச் தோற்றாங்க. ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து ஏதாவது ஒரு சில தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 5 மேட்ச்லையும் சேர்ந்து பல தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 தவறுகள், இந்த 5 தவறுகளை சரி செஞ்சால் கண்டிப்பாக அவங்க வந்து டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் தவறு என்ன? முதல் தவறு அஸ்வின் அவர்களை வந்து பவர் பிளேயில் ஓவர் போட வைக்கிறது. அஸ்வின் வந்து முன்னாடியெல்லாம் அவரோட ஏர்லியர் ஸ்டேஜில் பவர் பிளேயில் ஓவர் போட்டார். அப்போ விக்கெட்ஸ்லாம் எடுத்தார், கண்டெயின் பண்ணார். அது ஓகே, சூப்பர். இப்போ அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. பவர் பிளேயில் இப்போ அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த மாதிரி வந்து இப்போ ஐபிஎல் கிடையாது. இப்போ எல்லாருமே அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 6 ஓவர்ஸுக்கு 60+ ரன்ஸ் தான் வந்து நிறைய டீம்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அஸ்வின் அவர்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கிடையாது, ஆஃப் ஸ்பின்னர் தான். ஸோ அப்போ அவர் வந்து நிறைய அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை வந்து பவர் பிளேயில் யூஸ் பண்ணாமல் நூர் அகமதை பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம். நூர் அகமதுக்கு நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்றதுனால, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைனாமன் ஸ்பின்னர் அப்படின்றதுனால அவர் வந்து நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சரி செஞ்சால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா பால் போட்டுட்டு இருக்க பவுலர்ஸ்க்கு அவங்களோட ஸ்பெல்லை முடிக்காதது. இது வந்து ஒரு பெரிய தவறாக இருக்கு. இது வந்து நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துட்டோம். பத்திரனாவுக்கு சில நேரங்களில் முடிக்க மாட்டேன்றாங்க. அதே போல் வந்து போன மேட்ச்சில் வந்து முகேஷ் சௌத்ரி போட்டார் நல்லா, அவருக்கு வந்து 3வது ஓவரே கொடுக்கல. ரவீந்திர ஜடேஜா வந்து 3 ஓவர் நல்லா போட்டார், அவருக்கு 4வது ஓவர் கொடுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டத்திலையும் வந்து ஸ்பெல்ல முடிக்காம இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய தவறாக இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பெல்லில் ஒரு டேர்னிங்கா வந்து ஒரு விக்கெட் விழுகலாம். ரவீந்திர ஜடேஜாவுக்கு போன மேட்ச்ல வந்து அவர்கிட்ட கொடுத்து ஒருவேளை பிரியன் ஷாஹி அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அவங்க வந்து 200 ரன் அடிச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய தவறா இருக்கு. இதை சரி செஞ்சா டாப்புக்கு கண்டிப்பா சிஎஸ்கே போகலாம். அடுத்ததான் சரி செய்ய வேண்டிய 3வது விஷயம், சிஎஸ்கேல ஒரு பெஸ்ட் பாலர் அப்படின்னு பார்த்தா நூர் அகமது இருக்காரு. நூர் அகமது அதாவது வந்து அவர் மிடில் ஓவர்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஓவர்ஸ்லையும் போட்டுறாரு. அவருக்கு ஏர்லியராகவும் கொடுக்குறாங்க, நடுவுலையும் கொடுக்குறாங்க, பின்னாடியும் கொடுக்குறாங்க. ஆனால் பத்திரன்னா அவங்களோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு வந்து கடைசியாக 13, 15, 17, 19 இந்த ஓவர்களில் தான் கொடுக்குறாங்க. அவரை ஏர்லியராகவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவரை வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏர்லியராகவே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து அதிகமாக விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தவற விடுறாங்க. உதாரணமாக இதுக்கு போன மேட்சே சொல்லலாம். பிரியன்ஸ் அலியாவை ஏர்லியராக விக்கெட் எடுக்கிறதுக்கு பத்திரனாவை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் 70+, 80+ன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிட்டு இருக்க நேரத்தில் பத்திரனாவுக்கு கொடுக்கும்போது பத்திரனாவும் அடி வாங்குறாரு. அவர் ஏர்லியர் ஸ்டேஜில் ஒரு 8th ஓவர் 9th ஓவர்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு 40, 50லே வந்து ஓவரளவு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் அவரோட வேரியேஷன் பவுலிங்கில் வந்து கண்டிப்பாக விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ரொம்பவே ஒரு பெரிய தவறாக செய்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பத்திரனாவை சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏர்லியராகவே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். பும்ரா மாதிரி வந்து அவங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பத்திரனாவை யூஸ் பண்ணலாம். இதை வந்து அவங்க சரி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப்புக்கு போகலாம். அடுத்ததா 4வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சரி செய்யணும் அப்படின்னா, பவர் பிளேல அதிக ரன்கள் அடிக்கிறது. பவர் பிளேல அதிக ரன்கள் அடிக்கிறது மட்டும் இல்லை, சிக்ஸஸ் அடிக்கிறது. ஏன்னா ரன்கள் வந்து ஓகே, போன மேட்ச்ல வந்து பவர் பிளேல 6 ஓவருக்கு 59 ரன்கள் அடிச்சாங்க, நல்ல ரன் தான். இருந்தாலும் சிக்ஸஸ் அடிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு 6 அடிக்கும் போது பவுலர் ப்ரெஷர் ஆவார். ப்ரெஷர் ஆகும்போது பால் தப்பா வரும், அதுக்கப்புறம் மேலும் பவுண்டரி வரும். நீங்க வந்து 6 அடிக்காம வெறும் பவுண்டரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால்ல வந்து ஒரு 4 தான் போகுது அப்படின்னா அடுத்து ஒரு 5 பால் கண்டெயின் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி 4 போனா கூட மேக்சிமம் வந்து பவுலர்ஸ் வந்து பெருசா ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஈஸியா வந்து அப்படியே ஸ்லோவா போட்டு போயிடுவாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து வேரியேஷன் ட்ரை பண்ணுவாங்க.
அந்த வேரியேஷன் ட்ரை பண்ணும்போது லைன் லென்த் மாறும். அது ஈஸியாக பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக அமையும். அப்போ ஒரு 6 அடிச்சாங்க அப்படின்னா பவுலரோட மைண்ட் செட்டே மாறும். அதை செய்ய தவறுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பவர் பிளேல 6s வந்து அடிச்சாங்க அப்படின்னா அவங்க அதிகமான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை சரி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே டாப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 5ஆவதா சரி செய்ய வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேட்சஸ் வின் மேட்சஸ். ஸோ இதுதான் வந்து பிரபலமான ஒரு கோட். ஸோ கேட்ச் பிடிச்சாங்க அப்படின்னா மேட்ச் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஎல்ல நிறையவே கேட்சஸ் வந்து டிராப் ஆகுது, அதை பார்க்குறோம். அதுல முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகமான டிராப் பண்றாங்க. ஏன்னா ரஜத் பட்டிதார் அவருக்கே வந்து 3 கேட்ச் விட்டாங்க ஆர்சிபி மேட்ச்ல. போன மேட்ச்லயும் பிரியன் ஷாரியாவுக்கும் சஷாங்க் சிங்குக்கும் கேட்ச் விட்டாங்க. இந்த மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ்க்கு, நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு விடுற கேட்ச்ன்றது கண்டிப்பா மேட்ச்லயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்க கண்கூடாவே பார்த்துட்டு வராங்க. ஸோ கேட்சஸை பிடிக்கிறதுல நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல ஃபீல்டர்ஸை நல்ல பொசிஷன்ல வைக்கணும். அதே மாதிரி வந்து காலிங் வந்து கரெக்டா இருக்கணும். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஸோ கேட்சஸை கரெக்டா பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே மேட்சை வின் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வின் பண்ணும்போது கண்டிப்பா சிஎஸ்கே டாப்புக்கு போகும். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கேல சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் 5 எனக்கு வந்து முக்கியமாப்பட்டது. ஏன்னா மற்றபடி வந்து ஓரளவு டீம் காம்பினேஷனா கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் வேணா, ருத்ராஜ் ஓப்பனிங் இறக்கி விடலாம், அது வேணா பண்ணலாம். பட் அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து 3rd பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓப்பனிங் அவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் உறுதியா சொல்றாரு. ஓகே, அந்த நம்பிக்கைக்கு பாராட்டுகள். ஆனா அந்த ஒரு காம்பினேஷன் வந்து போன தடவை வந்து நல்லா விளையாண்டாங்க. அடுத்த மேட்சஸ்ல வந்து நல்லா பண்ணணும். நான் குறிப்பிட்ட 5 விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கணக்கில் கொண்டு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே டாப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.